சத்தான பேரிச்சம்பழம் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சத்தான பேரிச்சம்பழம் லட்டு தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் வேர்க்கடலை, நெய், முந்திரி. நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது நெட்ஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இதான் இருக்குது, நான் போட்டிருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடாகிடுச்சு. இதில் முந்திரி பருப்பு போட்டுக்குவோம். முந்திரி பருப்பு நல்லா செவர வறுத்துக்கணும். இப்போ இதில் வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். பேரிச்சம்பழம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நெய்யில் நல்லா சூடேற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ எல்லாம் நல்லா வரப்பட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நல்லா வரப்பட்டுடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்சியில் நம்ம நுணுக்கிக்கலாம். இதை நுணுக்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதுமாதிரி நுணுக்கினதை நம்ம இதுமாரி லட்டாக பிடிச்சிக்கலாம். இந்தமாரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு நல்ல சத்து. இந்தமாரி செஞ்சு கொடுங்க. நம்மளே இதுமாரி வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நல்லது தான்.